வணக்கம். தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய அரசியலையும் தெளிவான பார்வையையும் எதிர்கால திட்டத்தையும் அதே போல இந்தியாவை பீடித்திருக்கிற சிக்கலான இந்த மோடித்துவம் என்கிற நரேந்திர மோடி உள்ளிட்ட சங் பரிவார் RSS கும்பலுடைய அவர்களால் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தையும் விளக்கும் விதமாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து பேசிய உரைகளை பாசமாக அண்ணன் பூவிலின் அவர்கள் ஒருங்கிணைத்து அதை ஒரு புத்தகமாக நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை தொகுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு கட்டுரையும் நாளொன்றுக்கு 1 வீதம் உங்களிடத்திலே பகிர விரும்புகிறேன். இந்த நூலின் பெயர் மோடியின் முகம் வகுப்புவாத வெறியும் கார்ப்பரேட் மயமும். அதனுடைய முதல் கட்டுரையை இன்று படிப்போம். இந்துத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற RSS காரர் மோடி. விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கடந்த 6/12/2007 அன்று சென்னையில் நடைபெற்ற தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் ஆற்றிய தலைவர் அவருடைய உரையின் சுருக்கம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நம்மையெல்லாம் மனிதர்களாக தலைமுறை வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வீர வணக்க நாள். இந்த நாள் இந்தியாவெங்கிலும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வேதனைப்படக்கூடிய, ஆத்திரப்படக்கூடிய, எழுச்சி பெறக்கூடிய அளவிற்கு இந்துத்துவ மதவெறி கும்பல் பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இந்திய அரசியல் அரங்கில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்திய நாள். இந்த நாளை தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக நாம் அறிவித்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் பாபர் மசூதி இடிப்பை தொடர்ந்து இந்தியாவெங்கிலும் கட்டவிழ்த்து விடப்பட்ட வெறியாட்டத்தில் படுகொலையான அப்பாவி பொதுமக்களுக்கும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துகின்ற நாளாக நினைவு கூர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அனுசரித்து வருகிறோம். 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும் உடனடியாக எதிர்வினையாற்றக்கூடிய வகையிலே மதுரை மாநகரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கண்டன அணிவகுப்பை நடத்தினோம். ஏறத்தாழ 3000 விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்ற மிதிவண்டி அணிவகுப்பையும் நடத்தினோம். அன்றைக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பில் தீவிரமாக இருந்த காலம். எந்த வகையிலும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற சமூக அக்கறையோடு, அரசியல் அக்கறையோடு அன்றைக்கு அந்த கண்டன அணிவகுப்பை நடத்திய இயக்கம்தான் நமது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் மதுரை மாநகரத்திலே ஒரு அறிவிப்பை செய்தோம். அன்று அனுமனால் இலங்கை எரிந்தது, இன்று அத்வானியால் இந்தியா எரிய போகிறது. இஸ்லாமிய சிறுபான்மை மக்களே, ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களே, எச்சரிக்கை என்று சுவரட்டுகளை அச்சிட்டு ஒட்டினோம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சேரிவாழ் மக்களும் நசுக்கப்பட்டு கிடக்கின்ற சிறுபான்மை மக்களும் ஓரணியில் அணிதரல வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். பெரியவர் சுலைமான் சேட் அவர்கள் கலந்து கொண்ட ஐஸ் ஹவுஸ் பகுதியில் நடைபெற்ற இந்திய தேசிய லீக்கின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகின்ற போது நான் ஒன்றை குறிப்பிட்டேன். அதாவது இந்தியாவில் ஒருங்கிணைய வேண்டிய முகாமையான சனநாயக சக்திகள் 3 பெரும் சக்திகள். ஒன்று தலித்துகள், இன்னொன்று இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்கள் மற்றும் இடதுசாரிகள். இந்திய அரசியலில் இந்துத்துவத்தை அல்லது வகுப்புவாதத்தை தொடர்ந்து எதிர்ப்பதிலே இடதுசாரி ஜனநாயக சக்திகளும் முன்னணி வகிக்கின்றார்கள். ஆக இந்த 3 பெரும் சக்திகளும் அரசியல் ரீதியாக ஒன்றுபடாத வரையில் இந்துத்துவ மதவெறி கும்பலின் வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அன்றே குறிப்பிட்டேன். அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் நடத்திய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் வாழ்வுரிமை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது அன்று நான் சொன்னேன், இந்தியா முழுமைக்கும் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் ஒன்று சேர்ந்தால் அத்வானிகளோ வாஜ்பாய்களோ பிரதமராக வேண்டும் என்று கனவு கூட காண முடியாது. அந்த எண்ணமே அவர்களுக்கு வராது. ஆட்சி அதிகாரம் நம் கைகளில் தான். நிலையான தலைமை அமைச்சராக நமது சமூகங்களை சார்ந்தவர்கள் தான் வர முடியும் என்று உரையாற்றினேன். ஆக இந்திய அளவிலே நாம் இதை சாதித்து காட்டாவிட்டாலும் தமிழகத்திலிருந்து தொடங்குவோம் என்ற அந்த கூட்டத்தில் நான் அறைகோல் விடுத்தேன். ஆகவே இது தொடர்ச்சியான முயற்சி. ஒடுக்கப்பட்டவர்களும் சிறுபான்மை சமூகமும் ஒன்று சேர வேண்டிய ஒரு வரலாற்று தேவையை விடுதலை சிறுத்தைகள் முன்கூட்டியே உணர்ந்து அதற்கான களத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இந்த நாளையும் விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த வீர வணக்க நாளையும் இணைத்து தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள் என்று அறிவித்து இன்றைக்கு நாம் இணைந்து நிற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளை ஏன் தேர்வு செய்தார்கள்? பாபர் மசூதியை டிசம்பர் 5ஆம் நாள் இடித்திருக்க கூடாதா? டிசம்பர் 7ஆம் நாள் எடுத்திருக்க கூடாதா? டிசம்பர் 6ஆம் நாளை ஏன் தேர்வு செய்தார்கள்? இது எதிர்பாராத விதமாக இயல்பாக நடந்த ஒன்றா? பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்பது நீண்ட நெடுங்காலத்து கணக்கு.
ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, ஓராண்டு, ஈராண்டுகள் அல்ல, பல ஆண்டுகள் அவர்கள் திட்டமிட்டு நிறைவாக பாபர் மசூதியை இடித்து தரைமாட்டமாக்கிய நாள்தான், இந்துத்துவ வெறியாட்டம் உச்சநிலை அடைந்த நாள்தான் டிசம்பர் 6. அந்த 6ஆம் நாள் இந்தியா முழுமைக்கும் கோடானு கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நாள். இந்தியா முழுமைக்கும் திருவுருவ படங்களுக்கு, திருவுருவ சிலைகளுக்கு ஒவ்வொரு செய்திகளிலும் மக்கள் எழுச்சி பெற்று அஞ்சலி செலுத்துகின்ற நாள். அந்த நாளை தேர்வு செய்து பாபர் மசூதியை இந்துத்துவ மதவெறி கும்பல் இடித்திருக்கிறது. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் தழுவிய நாளானது நாகபுரியிலே ஒவ்வொரு ஆண்டும் மிக பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. குறைந்தபட்சம் 5 லட்சம் பேராவது அந்த நாளிலே நாகபுரியிலே திரள்கிறார்கள். அதே நாளை தேர்வு செய்துதான் இந்திய மதவெறி கும்பல் அங்கே ராம்லீலா நடத்துகிறார்கள். அதாவது இந்துத்துவ மதவெறி கும்பலுக்கு, அவர்களின் எதிர்ப்புக்கு யார் இலக்கு என்றால், இந்தியாவிலே மிக முதன்மையான இலக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்துத்துவ சக்திகளின் முதல் எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். ஏனென்றால் இந்துத்துவத்தை வேறறுப்பதில் வேறு எந்த தலைமையும் காட்டாத அக்கறையை, தீவிரத்தை தன் வாழ்நாள் முழுக்க காட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்துத்துவத்தின் முகத்திரையை கிழித்தார். காந்தியிலிருந்து அவரை சுட்ட கோட்சே வரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையே தமது இந்து மதத்தின், பார்ப்பனியத்தின் அல்லது இந்துத்துவத்தின் அல்லது சாதியத்தின் முதல் எதிரி என்று வரையறுத்திருந்தார்கள். ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை தேர்வு செய்து அவருடைய நாளில் இந்த எளி செயலை, வெறியாட்டத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். இது இட்டுக்கட்டி பேசுகின்ற ஒரு பேச்சல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து சொன்னார், உங்களின் முகாமையான எதிரிகள் 3: ஒன்று இந்து மதம், இன்னொன்று காந்தியடிகள், மற்றொன்று காங்கிரஸ் பேரியக்கம் என்று அந்த காலத்திலே சொன்னார். ஏன் சொன்னார் என்றால், இந்து மதம் சாதியை காப்பாற்றுகிறது, அல்லது இந்து மதத்தை காங்கிரஸ் காப்பாற்றுகிறது, காங்கிரஸை காந்தியடிகள் காப்பாற்றுகிறார். ஆகவே இந்த மண்ணில் சாதியத்தை ஒழிக்க வேண்டுமானால் இந்துத்துவத்தை வேறறுக்க வேண்டும். இந்துத்துவத்தை வேறறுக்க வேண்டுமானால் அரசியல் தளத்திலே அடையாளங்களாக நிற்கின்ற காந்தியடிகளையும் காங்கிரஸையும் அம்பலப்படுத்தியாக வேண்டும். இது திருமாவளவனின் குரல் அல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் குரல். அன்றைக்கு அவர் முழங்கிய முழக்கம் இது. அத்துடன் தத்துவார்த்த அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 2 எதிரிகளை காட்டினார். ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று பார்ப்பனியம் என்று சொன்னார். பார்ப்பனியம் என்பதுதான் சாதியம், சாதியம் என்பதுதான் இந்துத்துவம். அதனால்தான் மோடிக்கு சோ நண்பராக இருக்கிறார், சோவுக்கு அம்மையார் நண்பராக இருக்கிறார். அவர்களால் ஒரு காலத்திலும் பிரிந்து நிற்க முடியாது என்கிற நிலையை அது வெளிப்படுத்துகிறது. நரேந்திர மோடி ஒரு பார்ப்பனரா? இல்லை, அவர் ஒரு சாதி இந்து. பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட இந்துத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற வெளிப்படையான ஒரு RSS காரர் தான் மோடி. நரேந்திர மோடி ஒரு குஜராத், ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து சொல்லவில்லை. குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி சொல்கிறார், மலம் அள்ளுவது இழிவான தொழில் அல்ல, புனிதமானது என்று. நரேந்திர மோடியே, புளியந்தோப்புக்கு வா, நொச்சிக்குப்பத்திற்கு வா, மலத்தை அள்ளி சுத்தப்படுத்தலாமே, கூடவே சங்கராச்சாரியையும் அழைத்து கொண்டு வரலாமே. காய் உடித்தி கமண்டலம் ஏந்தி தடி பிடித்தா நீ யோக நிலை அடைய வேண்டும், தவம் இருந்தா யோக நிலை அடைய வேண்டும். சென்னை மாநகரத்தில் எத்தனை கழிவறைகள் இருக்கின்றன, கழுவுவதற்கு ஆள் இல்லாமல். அத்தனைக்கும் குத்தகைதாரராக சங்கராச்சாரியார் இருக்கட்டும், நீங்கள் கழிவறையை கழுவக்கூடியவராக இருந்து அந்த பணியை செய்யலாமே. ஜனநாயகத்தை பற்றியும் மனிதநேயத்தை பற்றியும் உலகமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விவாதித்துக் கொண்டிருக்கிற சூழலில், அனைத்து தளங்களிலும் நவீன எந்திரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழலில், மனிதன் மலத்தை மனிதன் அள்ளுவது புனிதமானது என்றும், அதற்கு பெயர் கர்ம யோகம் என்றும், அதன் மூலமாக யோக நிலையை அடையலாம் என்றும் எப்படி உன்னால் சொல்ல முடியும்? மோடியே, நீ அதை செய்து காட்டினால் உன்னை வரவேற்கின்ற நண்பர் துக்ளக் ஆசிரியர் சோவும் செய்வார் அல்லவா? இது நகைச்சுவைக்காக சொல்லுகின்ற கருத்து அல்ல தோழர்களே. என அடி வயிற்றிலிருந்து எரிகின்ற அனலிலிருந்து வெடிக்கின்ற சொற்கள், ஆத்திரத்தில் வெளிப்படுகின்ற சொற்கள். என்ன ஆணவம் இருந்தால் குல தர்மத்தை தொடர்ந்து செய் என்பாய். குஜராத்திலே, உத்தரப்பிரதேசத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகமான வால்மீகி என்ற பிரிவை சார்ந்த மக்கள் கூட்டுகின்றார்கள், பெருக்குகின்றார்கள், கழுவுகிறார்கள். சென்னை பகுதியில் வாழ்கின்ற ஆதி ஆந்திர மக்கள் அந்த பணியை செய்வதைப் போல அங்கே வால்மீகிகள் செய்கிறார்கள். அதை தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்து அதை அரசாங்கத்தின் செலவிலேயே மோடி வெளியிட்டிருக்கிறார். இந்திய அரசே உடனடியாக இந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும். இந்த கருத்தை வலியுறுத்திய மனு தர்ம பயங்கரவாதி நர மாமிசவரியன் நரேந்திர மோடியை கைது செய்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 11ஆம் தேதி காலை சென்னையில் திராவிட கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து போராட்டம் நடத்த இருக்கிறது. கர்ம யோகம் என்கிற நூலை எரிக்கின்ற போராட்டம். இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் அலையலையாய் அணிதிரண்டு வந்து அந்த போராட்டத்தை பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அறைகூவல் விடுக்கிறேன். நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வருகிறாராம். அண்ணன் ஹைதர் அலி விமான நிலையத்துக்கு வாருங்கள் வரவேற்க என்று சொன்னார். எப்படி வர வேண்டும் என்றும் சூசகமாக சொன்னார். வரவேற்கின்ற போது பூ மாலையோடு தானே போக வேண்டும் தோழர்களே. மோடி வந்தால் பூ மாலையோடு அணிதிரள்வோம், செருப்பு மாலைகளோடு அணிதிரள்வோம் என்று இந்த நேரத்தில் அறைகோல் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
நரேந்திர மோடியை நாம் தனிப்பட்ட முறையிலே விமர்சிக்கவில்லை. மோடியே, உன் கொள்கை குரூரமானது, உன் கருத்து கொடூரமானது, நீ மனு தர்மவாதி, மறுபடியும் ஒரு மனுவாக இங்கே வந்திருக்கிறாய், எம்மை மேலும் அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்த துடிக்கிறாய். நாங்கள் விடுதலை பெற துடிக்கிறோம். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கொள்கை எதிரிகளை வேடிக்கை பார்க்காது, வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஆகவே நரமாமிச வரியன் நரேந்திர மோடியை கருத்தியல் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக எதிர்க்கிறது. இனிமேலும் தொடர்ந்து எதிர்ப்போம். இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாம் நடத்தியதன் மூலம் தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்து அரசியல் ஆதாயத்தை கண்டு விடுவார்கள் என்கிற எண்ணத்திலே நாம் இந்த அணி திரட்டலை நடத்தவில்லை. ஒரு நெடுங்கால இலக்கின் அடிப்படையிலே நாம் ஒன்றுபட்டு சேர வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு நாம் இதை ஒருங்கிணைத்திருக்கிறோம். நாம் எந்த கூட்டணியில் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். கருத்தியல் அடிப்படையிலே அணிதரல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையை நாம் உணரவில்லை. என்னால் தோழர்களே, வரலாறு நம்மை மன்னிக்காது. அரசியல் விழிப்புணர்வு இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் தலித்துகளுக்கு இல்லை என்றால், இஸ்லாமியர்களுக்கும் இல்லை என்றால், வேறு எந்த நூற்றாண்டில், வேறு எப்போது, வேறு எந்த தலைமுறையில் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கான உரிமைகளை பற்றி பேசுகின்ற போது ஜனநாயகத்தின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். அதாவது ஜனநாயகம் என்பது வெறும் பெரும்பான்மை எண்ணிக்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடியது அல்ல. சிறுபான்மையாக வாழக்கூடிய மக்களின் அனைத்து உரிமைகளையும் பாதுகாப்பதில் தான் பெரும்பான்மை மக்களின் கனவு இருக்கிறது. அதுதான் உண்மையான ஜனநாயகம். இதை வலியுறுத்துகின்ற வகையில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசை ஒரு மதச்சார்பற்ற அரசு என்று பிரகடனம் செய்தார். உலகில் எந்த நாடும் தம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே தம்முடைய அரசை மதச்சார்பற்ற அரசு என்று அறிவிக்கவில்லை. உலக அரங்கில் ஒரே ஒரு நாடுதான், ஒரே ஒரு அரசு தான் தன்னை மதச்சார்பற்ற அரசு என்று அறிவித்திருக்கிறது. அது இந்திய அரசு. யாருக்காக இதை செய்தார்? எதற்காக இதை செய்தார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. இந்த நாட்டில் எத்தனை தளங்கள் வேண்டுமானாலும் உருவாகலாம், எத்தனை வழிபாட்டு தலங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த அரசு எந்த மதத்தையும் சார்ந்த அரசு என்று அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பிரகடனப்படுத்த முடியாது. இது மதச்சார்பற்ற அரசுதான் என்று வெளிப்படையாக வாதாடி போராடி அறிவித்தார் புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழியிலே நின்று செயல்படக்கூடிய இந்த இயக்கம் இஸ்லாமியர்களின், கிறிஸ்தவ பெருங்குடி மக்களின் வாழ்வுரிமைகளை பாதுகாப்பதற்காக எத்தகைய தியாகத்தையும் சந்திக்க தயார் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக குரல் கொடுத்து வருகிறது. சட்டப்பேரவையில் உறுப்பினராக நான் இருந்த காலத்தில் இது தொடர்பாக பேசினேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மெரினா கடற்கரையில் நடைபெற்ற தமுமுக மாநாட்டில் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீடு தொடர்பாக நல்லதொரு முடிவை ஆட்சிக்கு வந்தால் அறிவிப்போம் என்று சொன்னீர்களே. இந்த நிதிநிலை அறிக்கையிலே எந்த அறிவிப்பும் இல்லையே, ஏன் என்று நான் கேள்வி எழுப்பினேன். அப்போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்படி எதுவும் சொன்னதாக எனக்கு நினைவில்லை என்று பதிலளித்தார். பொன்னையன் அவர்களும் அம்மா அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே என்று மறுதளித்தார். இதையெல்லாம் சட்டப்பேரவை குறிப்பிலே பதிவாகி இருக்கிறது. இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டிற்காக விடுதலை சிறுத்தைகள் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தவில்லை, சாலை மறியல் போராட்டத்தை நடத்தவில்லை என்றாலும் அந்த கருத்திலே உறுதியாக இருந்தது. வேலூர் கிராமத்தில் இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்காகவும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற இடஒதுக்கீடு மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இனி வருங்காலத்தில் பாபர் மசூதியை இடித்த இடத்திலேயே மறுபடியும் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி இஸ்லாமியர்களும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து களம் அமைப்போம். திருமாவளவன் தலைமையிலே இந்த போர் வெடிக்கட்டும் என்று அண்ணன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், மௌலவி சலீம், சிராஜி உட்பட பலரும் சொன்னார்கள். நான் இந்த நேரத்தில் ஒரு உறுதியை அளிக்கிறேன். இந்த விடுதலை சிறுத்தைகளின் செயல் திட்டத்தில் ஒன்றாக வைத்திருக்கிறோம். இணைந்து போராடுவதற்கான களத்தை இனி உருவாக்குவோம். பாபர் மசூதியை மறுபடியும் அதே இடத்தில் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இணைந்து நடைபயணம் மேற்கொள்வோம் அல்லது தொடர்ந்து போராட்ட களங்களை அமைப்போம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் துணைவியார் சவீதா அம்மையார் என்ன சொன்னார் என்றால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் அதற்கு முன்னதாக எந்த இந்து கோவிலும் இருந்ததில்லை, ராமர் கோவிலும் இருந்ததில்லை. ஆனால் அந்த இடத்தில் மிக மிக முந்தைய காலத்தில் புத்தர் கோவில் இருந்தது. அதற்கு எங்களிடத்தில் ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னார். சவீதா அம்மையாரின் கூற்றின்படி ராமர் அங்கே பிறக்கவும் இல்லை, ராமருக்கு அங்கே கோவிலும் என்பதை நாம் அறியலாம். பாபர் இறப்பதற்கு முன்னால் தன்னுடைய அன்பு மகன் ஹுமாயூனுக்கு ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த உயிலில் நீ மக்களை நேசிக்கின்ற அரசனாக இருக்க வேண்டும், மக்கள் உன்னை நேசிக்கக்கூடிய வகையில் ஆட்சி புரியக்கூடிய அரசனாக விளங்க வேண்டும், ஆட்சி எந்த சூழலிலும் நீ மக்கள் வணங்குகிற வழிபாட்டு தலங்களை இடிக்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்று நம்மால் அறிய முடிகிறது. சமணர் கோவிலாக இருந்தாலும் அல்லது பௌத்த கோயில்களாக இருந்தாலும் மக்களின் வணக்கத்திற்குரிய தலங்களை, வழிபாட்டு தலங்களை இடிக்கின்ற செயல்களில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது என்று பாபர் தன்னுடைய உயிரில் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பாபர் ராமர் கோவிலை இடித்துவிட்டு அங்கே மசூதியை எழுப்பியிருப்பாரா என்று கேள்வி எழுகிறது. அந்த பாபரின் பிள்ளைகளும் இந்த பாபாவின் பிள்ளைகளும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகள் நாம். அவர் பாபர், இவர் பாபா.
பாபரின் பிள்ளைகளும் பாபாவின் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்தால் பாரதம் என்கிற இந்தியா நமது கையில். இது ஏதோ கற்பனை கணக்கல்ல, உண்மை கணக்கு. ஆனால் நமக்குத்தான் விழிகள் இன்னும் திறக்கவில்லை என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.